வணக்கம் அன்பு நண்பர்களே. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் விவகாரத்தில் கைது வரையும் போனதனுடைய உண்மையான பின்னணி என்ன? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் இருக்கக்கூடியது அரசியல் பகைதான். ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் கைது வரையும் கொண்டு செல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது, அதன் உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறத உடைக்கிறதா இந்த வீடியோவோட நோக்கம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தாவேகா ஆட்சி பொறுப்புக்கு வந்த நாள் முதல் சரியாக 50 நாட்களை தொட்டிருக்காங்க. இந்த 50 நாட்களுக்கு இடையில் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் குறிவைக்கப்படுறாங்க அப்படிங்கக்கூடிய விமர்சனம் பொதுவெளியில் பேசப்படுது. ரொம்ப முக்கியமாக ஏவா வேலு அவர்கள் வீட்டில் ரைடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு ஒரு 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் வளைக்கப்படுவதற்கான ஒரு சூழல் எழுந்திருக்கு. அவங்களும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் விட உச்சமாக அவதூறு பேச்சு பேசிய காரணத்திற்காக கிட்டத்தட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது வரை செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட பின்பு இப்பொழுது அவர் நீதிபதியால் கிட்டத்தட்ட ஒரு காவல் நிலையத்தில் 10 நாட்கள் கையெழுத்திடணும் ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சரி, இதனுடைய உண்மையான பின்னணியை முதல்ல நம்ம பேசிடலாம். முதல்ல என்ன நடந்துச்சு, அனிதா ராதாகிருஷ்ணன் யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கும். 7வது முறையாக திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்க இருக்கிறவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் அதிமுகவில் இருந்தார். அதிமுகலையும் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டார். அதிமுகவிலிருந்து திமுக பக்கம் நகர்ந்து வந்தார். அவர் திமுகவில் நின்ற போதும் சரி, அதிமுகவில் நின்ற போதும் சரி, திருச்செந்தூர் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றே வருகிறார். இந்த முறை அவர் 7வது முறையாக ஒரு இடைத்தேர்தலோடு சேர்த்து 7வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு சில அமைச்சர்கள் சைலண்டாக தான் இருக்காங்க, ஆனால் சில முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறாங்க. அப்படி ஒருவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் என்ன செயல்பட்டார் என்பதுக்கு 2வது பேசுறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை முதல்ல பேசிட்டு இதுக்கு தாவேக்காக என்ன பின்னணி அப்படிங்கிறதையும் நம்ம பேசலாம். கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வரும் அன்றைய திமுகவுடைய தலைவராகவும் இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுது. தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கார் அனிதா ராதாகிருஷ்ணன். அந்த பகுதியில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிற பொழுது அவர் அந்த பிறந்தநாள் உரையில் பேசுகிற பொழுது தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் குறித்து ரொம்ப அவதூறான கருத்துக்களை பேசுகிறார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்தும் பேசுகிறார். அதைவிட உச்சமாக சட்டமன்றத்தில் அவர் அமர்ந்திருக்கிற துணியிலிருந்து ஆரம்பித்து ஒருமையில் பல விஷயங்களை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறார். இந்த வீடியோவில் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சை எந்த இடத்திலும் நம்ம ஆதரிக்கலாம். அந்த பேச்சு கண்டனத்திற்குரியது, அதில் கடுகளும் சந்தேகம் இல்லை. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு அவதூறு விஷயங்களை அவதூறு வழக்கெல்லாம் பதிவு பண்ணுவாங்க. திமுக ஒரு இடத்துல அவதூறு பேச்சு பேசுகிறா, பதிலுக்கு அதிமுக அதே இடத்தில் கூட்டம் போட்டுவிட்டு உங்கள் தலைவரை பற்றி தெரியுமா அப்படின்னு கழக பேச்சாளர்களை வைத்து முழங்குவாங்க. இது திமுக அதிமுகவுடைய பாலிசியாக இருந்தது. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த முறை ஒரு அவதூறு பேச்சு பேசியதற்காக, அது வெறுப்பு பிரச்சாரமாக இருந்ததற்காக, அது இரு தரப்புக்கிடையே மோதலை உருவாக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி சில சட்டங்களை போட்டிருக்காங்க. பிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய பாரத நியாய சங்கீதா, அதாவது கடந்த காலங்களில் ஐபிசி இருந்தது, இந்திய தண்டனை சட்டம். அது இப்பொழுது அண்மையில் மத்திய அரசு மாற்றியிருக்க பின்பு அந்த செக்ஷனில் பிரிவு 352 பிரிவு 353/2 இந்த 2 பிரிவுகளில் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டோன்னே இவரை கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. சில சட்டத்தின் நடைமுறைகளை யாராலும் மாற்ற முடியாது. அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, தாவேகா ஆட்சியாக இருந்தாலும் சரி. முதல்ல இதில் காவல் நிலையத்தில் இப்படி ஒரு வழக்கு பதிவு செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நகர செயலாளராக இருக்கக்கூடிய செல்வமுருகன். அந்த செல்வமுருகன் கொடுத்த புகாரின் பேரில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆஜராக சொல்லி 2 முறை போலீஸ் சம்மன் அனுப்புனாங்க. பட் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த சம்மனுக்கு ஆஜராகலை. சரி, சம்மனுக்கு ஆஜராகலை, அப்போ வழக்கை பார்த்து பயப்படல, அப்புறம் ஆன்டிசிபேட்டரி பெயில். சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் தன்னை கைது செய்யக்கூடாது என்று முன்ஜாமீன் மனு கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த முன்ஜாமீன் மனு நேற்று விசாரணைக்கு வந்தது, அதாவது வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டாங்க தெரியுமா? அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த கூட்டத்தில் என்ன பேசினார் என்பதை ஒரு ரிட்டன் காப்பியாக ஃபைல் செய்யப்பட்டது அரசு தரப்பு. அதை படித்து பார்த்த நீதிபதி உடனடியாக கேட்டார், என்னங்க இவருக்கு முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கீங்க, 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, 2 முறை அமைச்சராக இருந்திருக்கீங்க, கடந்த திமுக ஆட்சியில் கூட மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தீங்க, முந்தைய அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி வாரியம்லாம் இருந்திருந்தீங்க, இவ்வளோ பொறுப்புள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்படி பேசலாமாங்க, இது எவ்வளோ அபத்தமான உரை அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்தாங்க. இது ஒரு நிகழ்வு. சரி, ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்கன்னா போலீஸே எவ்வளோ விரைவு காட்டணும். ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகிட்டு சரியாக அதிலிருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளாக 90 நிமிடம்ங்கிறாங்க சரியாக. இவர் ஆத்தூர் பேரூராட்சி பகுதிகளில் மக்கள்கிட்ட கருத்து கேட்க, குறைகளை கேட்க போயிருக்கார் சட்டமன்ற உறுப்பினர்ங்கிற முறையில். அங்கே நேரடியாக சென்ற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பொறுப்பு, அவர் அந்த காவல் நிலையத்துக்கு நிரந்தர இன்ஸ்பெக்டர் இல்லை, அவர் ஒரு பொறுப்பு இன்ஸ்பெக்டர். நிரந்தர இன்ஸ்பெக்டர் வந்து அவரோட கிரேட் அங்கே மாறிடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இன்ஸ்பெக்டர் உடனடியாக தடலடியாக இவரை கைது செய்கிறார். கைது செய்தவர் மட்டும் இல்லாமல் அவர் எங்கும் ஓடி ஒளிவதற்கு வாய்ப்பு இருக்கிறவர் இல்லையா அனிதா ராதாகிருஷ்ணன்.
அனிதா ராதாகிருஷ்ணன் எங்கே ஓடி ஒழிவதற்கு வாய்ப்பு இல்லை. சட்டமன்ற உறுப்பினர், அடுத்து நீங்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்குது, அங்கே அவர் வந்தாகணும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்கான நடைமுறைகள் இருக்குது. அவர் சொல்கிறார் என் வண்டியில் வரேங்கிறார். இல்லை நீங்கள் போலீஸ் வண்டியில் தான் வரணும்னு சிட்டாக நின்று அவரை போலீஸ் வண்டியில் அழைத்து சென்று 5 மணி நேரம் விசாரணை செய்யப்படுது. 5 மணி நேரத்துக்கு பின்பு புதிய குண்டை தூக்கி வீசுகிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். என்னை ராஜினாமா செய்ய சொன்னாங்க, எனக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. முதல்ல அது உண்மையான்னு பேசுகிறோம். ராஜினாமா செய்ய சொல்வதற்கு இந்த வழக்கையாக பயன்படுத்த முடியும்? எவ்வளோ சப்பையான வழக்கு இது. ஒரு முதல்வரை குறித்து ஒருமையில் பேசியதோ அல்லது ஒரு ஆத்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவதூறு வழக்குகளை போடுவதோ. நீங்கள் அன்று இரவு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். நேற்று இரவு ஆஜர்படுத்துகிற பொழுது மஜிஸ்ட்ரேட் விடுவிக்கிறார் அவரை அந்த வழக்கில் இருந்து. கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும். 10,000 ரூபாய் 3 நாட்களுக்குள்ளே கட்டணும். இந்த தான் தண்டனை இந்த வழக்கில். கிட்டத்தட்ட இன்றைக்கு கைது செய்யப்பட்ட பின்பு எடுக்கப்பட்ட தண்டனை. வழக்கு விசாரணைக்கு வரும், குற்றத்தை நிரூபிக்கணும், அது சாட்சிகள் விசாரிக்கணும், அது பல நிலைகள் இருந்தாலும் கூட இன்றைய சூழல் அது ஒரு 10,000 ரூபாய் பிணையத்தில் விடுவிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு குற்றம்தான். இந்த வழக்கை வைத்துக்கொண்டு நீங்கள் ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு காவல்துறை மிரட்டினாங்க அப்படிங்கிற. இது இட்லின்னு சொன்னால் சட்னியே நம்பாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான கதையாக இருக்குது. சரி, ஏன் இந்த வழக்கை வச்சு மிரட்ட முடியாதாங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த வழக்கை வச்சு ஏங்க மிரட்ட முடியாதுன்னா, இதே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது அமலாக்கத்துறை, நமக்கெல்லாம் தெரியும் இடி அப்படிம்போம், அந்த அமலாக்கத்துறை வழக்கே அவர் மேலே நிலுவையில் இருக்குது. 2,67,00,000 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது தொடரப்பட்டிருந்த வழக்கு அமலாக்கத்துறை விசாரணையில் இருக்குது. அதுக்கே அந்த மனுஷன் அஞ்சலை. அதிலேயே அந்த வழக்கையை எதிர்கொள்கிறார் அப்படின்னா பாஜகவில் சேர்ந்துருக்கணுமே. அப்போ இந்த வழக்கை காட்டி மிரட்டினார்கள், என்னை ராஜினாமா செய்ய சொன்னார்கள் என்று அவர் சொல்லுவதும் மிகையாக சொல்கிறார். அவர் காலில் விழுந்தாலும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறதும் அதை விட மிகையாக சொல்கிறார். அப்படின்னா விஜயபாஸ்கர் எப்படி சேர்த்தாங்க? குட்கா வழக்கில் அவர் மீதான வழக்கு நிலுவையில் இருக்குது. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது. அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூர் விஜயபாஸ்கர் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். 2006 to 2011 திமுக ஆட்சியில் ஏராளமான பேர் லேண்ட் கிராப்பிங் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா நில அபகரிப்பு தடுப்பு பிரிவுன்னு தனி போலீஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீஸாரால் 22 ஏக்கர் நிலத்தை 100 கோடி ரூபா மதிப்பில் போலிப்பட்டா போட்டு தன்னுடைய பெயரில் மாற்றிக்கிட்டாருங்கிற வழக்கு கரூர் விஜயபாஸ்கர் மேலே இருக்குது. போன வாரம் அவரை வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து சேர்த்தாங்களே. அப்போ ஏன் நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்ரோச் பண்ணால் சேர்க்க மாட்டோம், காலில் விழுந்தாலும் சேர்க்க மாட்டோம், அதுவும் மிகையாக இருக்குது. பட் இவர் இங்கே சொல்கிறாரு, என்னை இந்த வழக்கை காட்டி மிரட்டி ராஜினாமா செய்ய இந்த பெட்டி கேஸை வைத்துக்கொண்டு முதல்வரை அவதூறாக பேசினார். முதல்வரை கண்ணிய குறைவான வார்த்தைகளில் பேசினார். 10,000 ரூபாய் பிணையில் விடக்கூடிய ஒரு வழக்கை வைத்துக்கொண்டு காவல்துறை மிரட்ட முடியும்னா அதுவும் மிகை, இதுவும் மிகை. அரசியலில் பொதுமக்கள் நாம் எல்லாம் ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இது காட்டுது. சரி, அப்படின்னா இவரை குறிவைத்து பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும்ல. அனிதா ராதாகிருஷ்ணன்னா தூக்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல. அது என்னன்னா, இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த தேர்தல் முறைக்கு வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார்ல, அப்போ கூட ரொம்ப சைலண்டாக இருந்தார். இப்போ ரொம்ப வைலண்டாக இருக்கார். ரொம்ப முக்கியமான சில வார்த்தைகளை சொன்னார். ஆதவ் அர்ஜுனா தூத்துக்குடிக்கு வந்தால் அவருடைய சட்டையை கிழிப்போம் கடந்த காலங்களில் அவர் பேசியிருக்கிறார். முதல்வர் விஜய் அவர்கள் குறித்து இப்பொழுது பேசியிருக்கிறார். இன்னொன்று மிக முக்கியமாக, ஒரு ஊரில் நன்றி சொல்ல போகிறார், மனப்பாடுன்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் பல பேர் ஓட்டு போடலை, என் பேர் வெறும் அனிதா ராதாகிருஷ்ணன் தான், என் பேர் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன்னா மாற்றிக்கிறட்டானா ஓட்டு போடுறீங்களா அப்படின்னு பேசுகிறார். காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய கூட்டணியை விட்டு நகர்ந்ததால் காங்கிரஸ் கட்சியை ரொம்ப தரக்குறைவாக விமர்சித்தார். இன்றைக்கி கூட பார்க்குறேன், அங்கே தூத்துக்குடியினுடைய காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கிட்ட அறிக்கை வந்திருக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதை வரவேற்கிறோம். KC வேணுகோபாலை விமர்சித்தார், மாணிக்கம் தாகூரை விமர்சித்தார். அப்போ இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு வகையான குடைச்சலாக மாறுதான்னா இது மட்டும் இல்லை. இவருடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் 3 சட்டமன்ற தொகுதிகள் வருது, இவர் மாவட்ட செயலாளர் இருக்கிற பகுதியில். இப்போ உங்களுக்கு ஒரு தோணலாம், ஒருவேளை இவர் அங்கே வலுவான ஆளுங்கிறீங்க, 7 தடவை ஜெயிச்சிருக்காரு, இவர் வந்தால் தாவேக்காவுக்கு அப்படியே பலம் தானே, பூஸ்ட் தானே, அதனால் இவரை தூக்குறாங்களான்னு கேட்டால், இவருடைய மாவட்டத்துக்கு கீழே 3 தொகுதிகள் வருகிறது. ஒன்று ஸ்ரீவைகுண்டம், அங்கு தாவேக்கா ஜெயித்திருக்கிறது, சரவணன் எம்எல்ஏவாக இருக்கார். இன்னொன்று திருச்செந்தூர், அங்கு தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயித்திருக்கிறார். இன்னொன்று மிக முக்கியமான தொகுதி ஒட்டப்பிடாரம், தனி தொகுதி, அங்கே மதன் ராஜா ஜெயிச்சிருக்கார், அமைச்சராக இருக்கார். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அப்போ அங்கே அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வரவு என்பது தேவையில்லை. ஆனால் தாவேக்காவுக்கு இதுக்குள்ளே சில சாமர்த்தியமான காய் நகர்த்தல்கள் இருக்குது. அது என்ன காய் நகர்த்தல் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ முத்தாய்ப்பாக முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். ஒன்று மிக முக்கியமான காய் நகர்த்தல் என்பது, நீங்கள் இன்றைக்கு சூழலில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த
தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய அந்த செயலாளருங்கக்கூடிய பதவிக்கு கீழே தான் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி வருது. அந்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய சரவணன் அவர்கள் மீது தான் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டில் மௌனமாக இருந்தார். அவர் மீது ஏற்கனவே அவருடைய கட்சியைச் சேர்ந்த தாவேக்காவைச் சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் வேலை வாங்கி தருவதாக அழைத்து சென்று 2 தாவேக்கா நிர்வாகிகளால் பாலியல் வன்மத்திற்கு உள்ளாக்கப்பட்ட போது அவர் அந்த இடத்தில் சொன்னார், நான் சரவணன் அண்ணனிடம் சொல்லிவிடுவேன் என்று சொன்னவுடன் அவர் சொன்னால் சொல்லிக்க என்று சொன்னதாகலாம் கடந்த காலங்களில் பெரிய பேசுபொருளானது இந்த ஆட்சி வந்தோடனே. ஸோ அப்போ அதுக்கு எதிரான போராட்டங்களை திமுக முன்னெடுத்தால் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னெடுப்பார். அது காரணமாக இருக்கலாம். ஒரு பத்திரிகையாளராக நம்ம யூகிக்க தான் முடியும். நம்ம எந்த தரவுகளையும் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. அது ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமாக, தொடர்ந்து அதிமுகவிலிருந்து பலரும் இணைந்து கொண்டே இருக்காங்க. தொடர்ந்து இணைகிறாங்க. தாவேக்கால கரூர் விஜயபாஸ்கரில் இருந்து புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாரும் இணைகிறாங்க. பெரும் புள்ளிகள் இணைகிறாங்க. அப்போ அதுக்குள்ளே ஒரு செய்தி இருக்குது. ஏவாவேலு வீட்டில் ரைடு நடக்குது. செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஜாமீன் கேட்டு நிற்கிறாங்க. தாவேக்கா அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து சபாநாயகரை பதவியிறக்கம் செய்து, சபாநாயகரை பதவியிறக்கம் செஞ்சால் என்ன நடக்கும்? இந்த சபாநாயகர் தானே இந்த ஆட்சியின் சிறத்தன்மைக்கு 6 மாதத்துக்கு ஓட்டெடுப்பு நடத்தினார். அந்த சபாநாயகரே கவுத்துட்டா என்கிற சில முயற்சிகள் நடந்ததில்ல. அப்போ அப்படி செய்யப்படுகிற பொழுது ஏவாவேலு ரைடு, செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் வளைப்பு, அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுங்கும் போது திமுகவை வீரியமாக எதிர்க்கக்கூடிய இயக்கமாக தாவேக்கா தாங்க இருக்குது. திமுக பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆக போகுது அப்படிங்கிற நம்பிக்கையை தருகிற பொழுது அதிமுக திமுக இணைப்பு என்பது பேசுபொருளாகப்பட்டதில்லை தமிழ்நாட்டில். அப்போ 2 கட்சிகளையும் இருக்கிறவங்கள ஒரு மனச்சஞ்சலப்படுத்த முடியும். அந்த வகையில் லாபம். இன்னொன்று, முதல்வர் விஜய் என்பது ஒரு இமேஜ். அவர் அதிகமாக பேச மாட்டார். அந்த பிம்பம், அந்த இமேஜை உடைப்பவோ சேதப்படுத்தவோ செய்தால் இப்படி கூட நாங்கள் கைது செய்வோம் என்பதும் ஒரு சமீட்சை. இதையெல்லாம் விட முக்கியமாக நான் இன்னொரு கோணம் கூட பார்க்குறேன். தாய்மாமன் சீர் கொண்டு போனார் சீமானுக்கு, நினைவில் இருக்குமா அவங்களுக்கு? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தாய்மாமன் சீர் கொண்டு போனார். எந்த அடிப்படையில் கொண்டு சென்றார்? அவருடைய மனைவியினுடைய தந்தையே இவருக்கு நெருங்கிய நண்பர் என்கிற அடிப்படையில் நான் போனேன், அவர் எனக்கு குருநாதர் போன்றவர் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். பட் அது மட்டுமே விஷயமாக இருக்குமா? திமுக இன்றைக்கி கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் 8%-லேருந்து 4% வாக்கு சதவீதம் குறைந்து நிற்கிறது. இவர் தாய்மாமன் சீர் கொண்டு போகிறார். அப்போ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு புள்ளியில் நாளைய எதிர்கால அரசியலில் ஏதேனும் சில முடிச்சுகள் போடப்பட்டு விட்டால் அப்போ எல்லாவற்றையும் தாவேக்கா அரசியலாக வியூகமாக அணுகுகிறார்கள். பட் இது எல்லாத்தையும் விட முத்தாய்ப்பாக ஒன்று சொல்கிறேன், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியது என்பது கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது. பட் அது அவதூறு வழக்காக தொடர்க்கப்பட்டு அவதூறுக்கு அவதூறாக எதிர்கொள்ள வேண்டியது. பட் இது இந்த அளவிற்கான ஒரு விவகாரமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் எந்த சூழலிலும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசிய கருத்துக்களையோ பேசிய விஷயங்களையோ ஆதரிக்கவில்லை. மக்களுக்கு முன்பு எது நடக்கிறதோ அதை அப்படியே பந்தி வைப்பது தான் நம்முடைய சேனல். அந்த வகையில் இந்த காணொலியும் உங்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதலுக்கு உதவி இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.